வணக்கம் நண்பர்களே, வெல்கம் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தங்கத்தோட விலை வந்து கடந்த ஒரு வாரமாக கடுமையான அளவில் வந்து சரிஞ்சிக்கிட்டு இருக்குது. ஸோ இன்றைக்கி விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா கடந்த 3 மாதங்களில் இல்லாத ஒரு மிகப்பெரிய சரிவை வந்து கண்டிருக்கு. கண்டிப்பாக இந்த விலை வந்து மக்களுக்கு மிகப்பெரிய சந்தோஷத்தை கொடுக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்தும் கிடையாது. ஸோ அதே நேரத்தில் தங்கத்தோட விலை வந்து இன்னும் சரியுமா அப்படிங்கிற கேள்விகளை மக்கள் தொடர்ந்து முன் வச்சுட்டு வராங்க. அதுக்கான விடையை நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதே நேரத்தில் இப்போ வாங்கலாமா அல்லது இன்னும் வெயிட் பண்ணி, அதாவது எவ்வளோ தூரம் கீழே போகுதோ போட்டோம், நான் அதுக்கப்புறம் வாங்கிக்கிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் வந்து மக்கள்கிட்ட இருக்குது. ஸோ அது எப்படி அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள பார்க்கலாம். நிபுணர்கள் எல்லாம் என்ன சொல்கிறாங்க, ஸோ இந்த தங்கம் விலை இறக்கத்தை பற்றி என்ன சொல்கிறாங்க, எந்த அளவுக்கு கீழே போகும் அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்கிறாங்க அப்படிங்கிறத நம்ம வீடியோக்குள்ள தெளிவாக பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி மற்ற தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை தற்போதைய நிலவரம் என்ன அப்படிங்கிறதையும் நம்ம வீடியோட தெளிவாக பார்த்துடலாம். வாங்க டைரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். வெள்ளியோட விலை வந்து தற்போது ₹69.80 அப்படிங்கிற ப்ரைஸில் வந்து ஒரு கிராமுக்கு வந்து சேல்ஸ் ஆகிட்டு இருக்கு. இது வந்து ரீசெண்டாக நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கே தெரியும், கிட்டத்தட்ட வந்து ₹4 மேலே கடந்த 2 நாட்களில் சரிஞ்சிருக்கு. அதாவது ஒரு நாளில் ₹2 வந்து ஆவரேஜாக சரிஞ்சிருக்கு. அப்படி பார்த்தீங்கன்னா கூட கிட்டத்தட்ட ₹4000 அளவுக்கு கிலோவுக்கு வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு. இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா ரொம்பவே பாசிட்டிவான அப்டேட். ஏன் அப்படின்னா வெள்ளியோட விலை வந்து ₹70 கீழே வரவே வராதுங்கிற மாதிரி தான் அது மேலேயே இருந்தது. 74, 73, 72, 76, 77 அப்படி இருந்தது ஒரு கிராம் ப்ரைஸு. இப்போ வந்து ₹69.80 வந்து ஒரு கிலோ ₹69,800 வந்திருக்கு. அதாவது இப்போ ஒரு 70 அப்படிங்கிற சப்போர்ட்டை உடச்சி கீழே போனதுனால வெள்ளியோட விலை வந்து மேலும் இறங்குறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப பிரகாசமாக இருக்குது அப்படிங்கிறத நிபுணர்கள் சொல்கிறாங்க. அதாவது 65,000, 64,000 வந்தது அப்படின்னா இன்னும் மக்கள் வாங்குறதுக்கு எளிமையாக இருக்கும். சரிங்களா? ஸோ ஒரு கிராம் வாங்கும்போது தெரியாது, ஏன்னா ₹1, ₹2 தான் வித்தியாசம் வரும். பட் கிலோ கணக்கில் வாங்குறவங்க இல்லை வேறு ஏதாவது நல்லது கெட்டதுக்கு வாங்குறவங்களுக்கு கண்டிப்பாக கிலோ கணக்கில் வாங்கும்பொழுது அவங்களுக்கு ஒரு பெரிய மாற்றமாக தான் தெரியும். இன்னொன்று, வெள்ளி வந்து ஒரு சிறந்த முதலீடு தான். தங்கம் மாதிரியே வந்து வெள்ளியும் ஒரு சிறந்த முதலீடு தான். அதனால் இன்னும் குறையும் அப்படின்னு நம்ம எதிர்பார்க்கலாம். 24 கேரட்டை பொறுத்த அளவு ஒரு கிராம் தற்போதைய விலை 4572. நல்லா பார்த்தீங்கன்னா தெரியும், ஒரு மாதத்துக்கு முன்னாடி 22 கேரட் இந்த விலையில தான் வித்துட்டு இருந்தது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா 24 கேரட் இந்த விலையில் வித்துக்கிட்டு இருக்குது. ரொம்ப பாசிட்டிவான அப்டேட்டாக பார்க்கப்படுது. 22 கேரட் இன்னும் கீழே போயிருச்சு, ₹4100 கிட்ட போயிருச்சு. ஸோ இது வந்து ரொம்ப பாசிட்டிவான அப்டேட். இன்னும் மேலும் வரை குறையலாம். 24 கேரட்டை பொறுத்தளவு ஒரு சவரன் 36,576 அப்படிங்கிற விலையில வந்து சேல்ஸ் ஆகுது. அதாவது இப்போ ஒரு சவரன் வந்து கிட்டத்தட்ட லீஸ்ட் டைம், அதாவது அடுத்த ஓரிரு வாரங்களில் எவ்வளோ தூரம் வரைக்கும் போகும் ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா 35,000 வரைக்கும் போகும் அப்படிங்கிறத நிபுணர்ஸ் வந்து ப்ரெடிக்ட் பண்ணியிருக்காங்க. இது மக்களோட முதலீட்டு தந்திரம் ப்ளஸ் வந்து மக்களோட எமோஷன்ஸை பொறுத்து தான் மாறுபடும். ஆனால் இப்படியே போச்சு அப்படின்னா 35,000 வரைக்கும் போகலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்ததா 22 கேரட் ஆவரண தங்கம் ஒரு கிராமை பொறுத்தளவு 4181 அப்படிங்கிற ஒரு சூப்பரான லோ வந்து தொட்டிருக்கு. எப்படி அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, இது வந்து கடந்த செப்டம்பர் மாதத்தில் ஏற்பட்ட லோ. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அக்டோபர், நவம்பர், டிசம்பர், ஜனவரி, பிப்ரவரி 5 மாதங்கள் கழித்து இந்த லோ வந்து வந்தது. இப்போ மார்ச்சே பிறந்துருச்சு. மார்ச் பிறந்து கிட்டத்தட்ட ஒரு வாரம் ஆயிடுச்சுன்னு வைங்களேன். ஸோ அந்த மாதிரி இடத்துல வந்து ஒரு 6 மாதம் கழிச்சு இந்த லோ வந்திருக்கிறது. மக்களுக்கு ஒரு மிகச்சிறந்த இன்வெஸ்ட்மெண்ட் ஆப்பர்ச்சுனிட்டியாக பார்க்கப்படுது. விரைவில் வந்து ஒரு கிராம் வந்து 4000க்கு கீழே போகும் அப்படின்னு சொல்லிட்டு நிபுணர்கள் கழிச்சிருக்காங்க. அப்படி 4000க்கு கீழே போகும்பொழுது சவரனோட விலை வந்து கிட்டத்தட்ட ₹30,000 அளவுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. தற்போது ஒரு சவரனோட விலை வந்து பார்த்தீங்க அப்படின்னா 33,448 அப்படிங்கிற விலையில் சேல்ஸ் ஆகுது. விரைவில் இது வந்து 30,000 செல்லும் அப்படின்னு நிபுணர்கள் கணிச்சிருக்காங்க. அந்த விரைவில் அப்படிங்கிறது வந்து 7 நாள்ல இருந்து ஒரு 15 நாளைக்குள்ளே வந்துருக்கலாம். ஆனால் அதே ட்ரெண்ட் வந்து சப்போர்ட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அதை தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். இப்போ நீங்கள் வாங்கலாமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, தயவு செஞ்சு முழுக்க வாங்கிட வேண்டாம். நீங்கள் ₹1,00,000 வாங்க முடிவு பண்ணிங்கன்னா ₹1,00,000 வாங்க வேண்டாம். ஒரு 20,000, 30,000 மட்டும் வாங்குங்க. இன்னும் இறங்கும், கண்டிப்பாக வந்து நம்ம இறங்கினதுக்கப்புறம் வாங்கலாம்.